தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம். எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் அவர்கள் வழங்கும் மோகன கதைச்சிரம் யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்க இருக்கும் கதை எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் அவர்கள் எழுதிய நயனவாசினி. சந்தனகுமரன் நயன மனோகரி இருவரின் காதலையும் போராட்டத்தையும் அதன் பின்பான வாழ்வோவியத்தை பேரன்புடன் பேரழகாய் விவரிக்கிறது இக்கதை. ஆர்ஜே காமாட்சி அவர்கள் குரல் வழியில் உங்கள் செவியை இனிமையாய் நினைக்க கதையை கேட்டு மகிழுங்கள். கதை கேட்போமா? அத்தியாயம் 12. குமரனின் குடும்பம். தஞ்சாவூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று சப்தமாய் படித்த கார்த்தி திரும்பி குமரனிடம், நீயும் தான் இந்த ஊர்க்காரன், வரவேற்பு கொடுத்தியா எனக்கு என்க ஒரு முறைப்பை கொடுத்தான் குமரன். விடுமாப்ல, நானே என்னைய வரவேத்துக்கிறேன் என்றவன் அவனுக்கு அவனே கையை கொடுத்து கொண்டு, வாங்க கார்த்தி என்று சொல்லிக்கொள்ள தலையில் அடித்து கொண்டான் சந்தனகுமரன். பைத்தியக்காரனாட்ட ஏதாவது பண்ணாத கார்த்தி என்றவன் முன்னேறி நடக்க, இதெல்லாம் ஒரு இடத்துக்கு வந்தா சாதாரணமா நடக்கிற ஒரு முரடா கட்டெரும்பு, நீ மறந்துட்டு என்னைய பைத்தியங்கிற என்று அவனை வம்பளத்தபடியே நடந்தான். மொதவா சாப்பிடலாம், அப்புறம் போய் நைனிக்கு புடவை எடுக்கலாம் என்று குமரன் அவன் திட்டத்தை கூற நமட்டு சிரிப்போடு வாய் திறக்காது நடந்தான். சரபேஸ்வரன் 1 மாதம் அவர்களுக்கு திருமண விடுமுறை கொடுத்திருக்க அன்றைய தினமே திருமண ஏற்பாட்டிற்கான வேலையை துவங்கியிருந்தான் குமரன். அதில் அவனே எதிர்பார்க்காதது நயனியின் பிரத்யேக விருப்பம். குமரா, நீங்க தானே எனக்கு கல்யாண புடவை எடுக்கிறீங்க, எனக்கு திருபுவனம் பட்டு வேணும் என்றிருந்தாள். நீ கலரை பார்த்து சொல்லு கண்ணு, அங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிடலாம் என்க அவளிடம் பேச்சில்லை. நைனி, ம் என்ன? இல்ல, அப்ப நீங்க நேர்ல பார்த்து வாங்கலையா என்றவள் குரல் மெலிந்திருந்தது. குமரனின் இதழ்களில் ஒரு குறும்பு புன்னகை பூக்க, யாரோ என்ன தஞ்சாவூர் போக வேண்டாம், கல்யாணம் முடிஞ்சதும் ஜோடியா போகலாம்னு சொன்னதா ஞாபகம் என்று சிரிக்க, அது அப்போ உங்க வீட்டுக்கு தனியா போவீங்கன்னு சொன்னது, இது எனக்காக. ம்ஹும், நமக்காக தானே போக போறீங்க என்று அவள் நியாயம் அடிக்க, அது என்ன நமக்காக, நீ தானே கண்ணு புடவை கட்ட போறவ அவன் குழப்பமாய் கேட்க, இதுக்காகவே இனி எனக்கு புடவை மொத்தமும் நீங்க தான் எடுக்க போறீங்க குமரா, போங்க நீங்க என்றவள் விருப்பத்தையும் அவனது உள்ளத்தின் ஆசையையும் நிறைவேற்ற இதோ திருபுவனம் நோக்கி பயணிக்க உள்ளான் சந்தனகுமரன். ஒரு நடுத்தர உணவகத்தில் வெண்பொங்கலும் தாளகமும் அவர்கள் வயிற்றை நிரப்பியது. சூடாய் ஒரு டிகிரி காஃபியை போட்டவர்கள் திருபுவனம் பஸ் ஏற காத்திருக்க, பாஸ் நல்லா இருக்கீங்களா என்ற குரல் கேட்கவும் குமரனின் உடல் இறுகி விரைத்தது. அட வாங்க பாசே, என்ன இந்த பக்கம் என்று அவனை அங்கு எதிர்பார்க்காதது போல் கார்த்தியும் உடனினைய குமரனின் பொறுமை பறக்க ஆரம்பித்திருந்தது. எங்கூரு வந்துட்டு என்ன கேள்வி இது? சார் யாரு, நம்ம தோஸ்தா என்க, ஆமாங்க, அவனுக்கு கல்யாணம், அதான் பொண்ணுக்கு இங்கன திருபுவனத்துல கல்யாண புடவை எடுக்க வந்தோம் என்றவன் குமரனை பார்க்க அவன் முகம் இறுகி எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அந்த புதியவன், அப்புறம் கல்யாண மாப்பிள்ள சார் என்றவன் கல்யாணத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்து குமரனின் தோள் பற்ற ஒரு பலமான உதறலுடன் விருக்கென்று நடக்க ஆரம்பித்திருந்தான் சந்தனகுமரன். நெஞ்சம் துடித்து அடித்துக் கொண்டது குமரனிற்கு. ஏனாம் எதற்காம் என்ற கேள்விகளெல்லாம் அவனை அழுத்த ஒரு கட்டத்தில் நின்றவன் கார்த்தியை பார்த்து, என் கழுத்த அறுக்கணும்னே திட்டம் போட்டு இங்க கூட்டி வந்தியாடா நீ என்றவன் கண்களோ கலங்கி சிவந்திருந்தது. டேய் மாப்ள என்று கார்த்தி அவனிடம் விரைய, ஒற்றை விரல் நீட்டி, கிட்ட வராத சொல்லிட்டேன் என்று வழிந்த நீரை துடைத்தவனை பார்க்க மனம் கனத்து விட்டது புதியவனிற்கு. டேய் குமரா புதியவன் அழைக்கவும் மேலும் அவன் உடைந்து விட்டான். குமரன் ஒரு கட்டத்தில் பேசாமல் இருக்க முடியாமல், உனக்கும் நான் வேண்டாந்தன என்று நா தழுதழுத்து விட எதையும் யோசிக்காது தம்பியை அணைத்துக் கொண்டான் தரணி. தரணி சந்தனகுமரனின் பெரியப்பா ராஜமாணிக்கத்தின் மகன். பெற்ற தாய் தகப்பனே தன்னை வேண்டாது ஒதுக்கிய போது ஆண்டியப்பனின் உடன் பிறந்தோரோ அல்ல மோகனாவின் உடன் பிறந்தோரோ அவனை ஏற்பர் என்ற நம்பிக்கை துளியும் இல்லை அவனிடம். தனக்கு நயனியை பிடித்திருக்கிறது, அவளைதான் திருமணம் செய்ய போகிறேன் என்று வேறு யாரிடமும் போய் அவன் நிற்கவும் முற்படவில்லை. காரணம், அவன் நேசித்த உறவுகளின் கோர முகத்தை பார்க்க பயந்தான். எங்கு அவன் நைனி அவர்கள் வாயில் தேவையில்லாத அறைப்படுவாளோ என்று நடுங்கினான்.
போட்டு பாடாய்ப்படுத்தி அழுத்திய நினைப்புகளும் தவிப்புகளும் அவனை இலக்கி உருக்கிவிட்டது. நடுரோட்டில் குழந்தையென குமரன் அழுவதை பார்க்க தாங்க முடியவில்லை அவ்விரு ஆண்களுக்கும். அன்பு, அந்த அன்பின் ஓர் உதாசீனம் ஒரு ஆணை எந்த நிலையில் நிற்க வைத்திருக்கிறது என்பதை நினைக்க கார்த்திக்கு மனம் கனத்தது. உனக்கு கூட என்னோட பேச பிடிக்கல தானே? நானே வந்ததால தான் இப்போவும் என்கிட்ட வந்த நீ. தரணியின் தோளில் சாய்ந்து அழுதவனை தேற்ற வழியில்லாது அண்ணனும் கலங்கி விட்டான். டேய், டேய், இங்காரு, குமரா, குமரா, டே ராசா என்று தரணியின் பேச்செல்லாம் அவன் காதில் விழவில்லை. அவன் அண்ணன், அதுவும் அவன் சாய்ந்து அழ, மூச்செடுத்து உரிமையாய் கேள்வி கேட்க முடிந்து ஓர் உறவு வரவும் வெடித்து சிதறிவிட்டது குமரனின் நுண்ணுணர்வுகள். அவனை தேற்ற வழி அறியாது தோற்று நின்றவன் மனதும் கலங்கியிருந்தது. அவர்கள் இருவரையும் சற்று தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தவரை தரணி அழைத்தான். மாமா, இங்காருங்க இவன, வந்து புடிச்சு அழுவுறான் என்க வந்தவர் குமரன் முதுகிலேயே ஒரு அடியை வைத்தார். அவர் சந்திரன், மோகனாவின் தம்பி. யாருகிட்டயும் கலந்துக்காம கல்யாணம் வர பேசிட்டு வந்த பெரிய மனுஷன் இப்ப என்னத்துக்குடா அழுவுற என்று மீண்டும் ஒரு அடியை வைத்தார் குமரனின் தாய்மாமா. உங்களுக்கும் நான் வேணாம் தானே மாமா? அவன் மீண்டும் அதையே சொல்லி அழவும், எங்க கிட்ட சொன்னையா நீ? இல்ல பேசுனியா மொத? உன் பாட்டுக்கு நீயே கண்டதையும் நினைச்சுக்கிட்டு கழுத இப்ப வந்து அழுகைய கூட்டுற என்றவர் எதிர் சாலையில் கையசைத்து சப்தமாய், செல்வா, காரை எடுத்துக்கிட்டு வாயா என்றபடி குமரனை அழைத்து கொண்டு அவர்களின் வீட்டிற்கு சென்றார் சந்திரன். தஞ்சாவூரை தாண்டிய ஒரு குக்கிராமம் அது. பழமை மாறாது நாம் 80 காலகட்ட திரைப்படங்களில் பார்த்த காட்சிகளை இன்னும் பசுமை மாறாது வெளிக்காட்டியது அவ்வூர். செம்மண் ரோடு, பெரும் ஆலமரம், அதில் கட்டப்பட்டிருக்கும் இளங்கொடி, கூன் விழுந்த பாட்டி, தடி ஊன்றி நடக்கும் குடுகுடு தாத்தா, சைக்கிள் டயரை ஓட்டிக்கொண்டு ஓடிய சிறார், வயலுக்கு செல்லும் அம்மாவின் முதுகில் தூளியாடும் குழந்தைகள், வாகனங்கள் பிரச்சனையில்லாது துள்ளி ஓடிய கால்நடைகள் என்று காவியமாய் காட்சிகளில் பார்த்தவை கண்முன் வந்து சென்றது. அங்கு பெரும்பாலும் சந்தனகுமரனின் சமூகத்தினர்தான் இருந்தனர். ஆளும் பேருமாய் அனைவரும் குமரன் அங்காளி பங்காளிகள்தான். என்ன, இந்த காதல் ஓவியம் காணும் காவியம் மட்டும் இன்று வரை தடாநிலைதான். விஸ்தாரமான மெட்ராஸ் தார்ஸ் வீட்டின் முன்பு வந்து நின்றது செல்வா செலுத்திய மகிழுந்து. கீச் கூச் என்று குருவிகளின் சப்தத்தால் நிறைந்து வழிந்த இடத்தின் செழுமை குமரனை சிலிர்க்க வைத்து இயல்பாக்க கொஞ்சம் முயன்றது. உள்ள வாங்க என்று பொதுவாய் அழைத்த தரணி முன் செல்ல நகர மறுத்து அமர்ந்திருந்தான் குமரன். இப்ப நீ இறங்கலனா நம்ம பயலுகளே கட்டி தூக்கிட்டு வருவாங்க பாத்துக்கோ என்ற சந்திரனின் பேச்சு கொஞ்சம் அசைத்தது அவனை. குமரனின் உறவுகளால் அந்த பெரிய வீடே நிறைந்திருந்தது. சிலரை தவிர மற்றவர்கள் முகங்களில் அருள் இல்லை. கொலையான கோபம் அப்பியிருக்க குமரன் எச்சிலை விழுங்கினான். கார்த்தி, நாம பேசும்போது கூட இத்தனை ரியாக்ஷன் காட்டலையா? இப்ப என்ன இப்படி நிக்கிறாய்ங்க? ஒருவேளை அருவா அம்பு என்னாவது பேசிடுமோ என்றபடி குமரனை ஒட்டிக்கொண்டு நிற்க அவனை மெல்ல நகட்டி தள்ளி வந்தான் தரணி. ரைட்ரா, பஞ்சாயத்து கன்ஃபார்மு என்று அவன் நினைக்க அதுதான் நடந்தது அங்கு. இடைக்கழியில் நின்றிருந்த நடுத்தர வயது பெண்களும் கிழவிகளும் மேலும் அவனை பீதிக்குள்ளாக்கினர். அதற்கு தக்க, உன் சிநேகித பையன் வந்து பேசிதான் உன் கல்யாண விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கணுமா குமரா என்ற கணீர் பேச்சு இந்த பெரிய வீட்டு கூடத்தை நிறைத்தது. விரைத்து நின்றிருந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் இப்போது நேரடியாக குமரனை முறைக்க அவனுக்கு பேச நா எழவில்லை. குமரன் இந்த விசாரணைக்கு தயாராக இருக்கவில்லை. அவன் எண்ணியது ஒன்று, மாறாக இங்கு நடப்பது வேறு. வாய திறந்து சொல்லுடா, பெரியப்பா கேக்குறாரு, கல்லு பிள்ளையாராட்டம் நிக்கிறத பாரு என்று குமரனின் அத்தை அதட்ட, அவன் அப்பத்தா குடுகுடுவென வந்தவர் அவன் முதுகிலேயே வரட் வரட் என்று கை நோக அடித்தார். எம்புட்டு தைரியம், நெஞ்செழுத்தம் புடிச்ச கழுத, எங்களுக்கெல்லாம் சொல்லாம கல்யாணம் கட்ட போறியாக்கும். உன் ஆத்தாக்காரி கொடுத்த தைரியமாடா என்பதை கடந்த அவரின் வழுவழு பேச்சு குமரனை அசைத்தது. எல்லாம் வெளியூர் போனாவே பெரிய மனுஷங்க ஆகிடுவாங்க என்ற ராஜமாணிக்கத்தின் பேச்சை தட்டவென வாய் திறந்தான் குமரன். தலையை குனிந்தபடியே, அப்படியெல்லாம் இல்லைங்க பெரியப்பா, அப்பாவே என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாரே. அழுகையை எச்சிலை கூட்டி முழுங்கினான்.
உங்க அப்பன் தானே ஒத்துக்கல. நாங்க எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. ஒத்த வார்த்தை சொல்ல ஆவாம, நீயா போய் கல்யாணத்த பேசி முடிச்சுட்ட. எல்லாம் எங்க வளர்ப்பு தான் சரியில்ல. அவர் ஆதங்கத்தில் கத்த, குமரன் தலை நிமிரவில்லை. டேய் சந்திரா, உங்க வூட்டு ஆளுங்களுக்காச்சும் மோகனா சொல்லுச்சா என்ன? என்க, இல்லைங்க மாமா. நேத்து அந்த தம்பி ஃபோன் அடிக்காட்டி எங்களுக்கு தெரியாதுங்களே! என்றவர் குமரனை பார்த்து, தாய் மாமன் என்னையவே உங்க மகன் தள்ளி தானுங்களே வச்சிருக்காரு. என்க, குமரனின் மேற்புற கையில் சுள்ளென்று அடியை வைத்தார் அவன் பெரியம்மா சாந்தி. அப்புறம் என்னத்துக்குடா சொந்தம்னு நாங்க இருக்கோம். உனக்கு என்ன தண்ணி தெளிச்சு விட்டுருக்கோமா? உன் பாட்டுக்கு கல்யாணம்னு வந்து நிக்கிற? என்று ஒரு சித்தப்பாவும், ஆண்டியப்பன் பண்ணது மட்டும் சரியா மச்சான்? குமரன மட்டும் பேசி இப்ப என்ன ஆகப் போகுது? இத்தன ஆகியிருக்கு. ஒத்த சொல்லு வெளிய விட்டானா பாருங்க. என்று மாமா முறையுள்ளோர் பொங்க, பேச்சு வலுத்திருந்தது. ஆண்டிக்கு அந்த தலக்காட்டுக்காரன் பொண்ண செய்யணும்னு தான் எண்ணம். அதன புள்ளையே இல்லன்னுட்டான் பாவி மொவன். என்று குமரன் அப்பத்தா அழுக, எதற்கும் அவனிடம் அசைவில்லை. ராஜமாணிக்கம், வேற ஜாதிக்காரியா இருந்தா என்ன? இப்ப யாரு என்ன ஜாதின்னு பாக்க தான் முடியுதா? ஊருல 4 கல்யாணம் நடந்தா, 4ம் காதல் கல்யாணமா தானே இப்ப இருக்கு. பெரியவங்க பார்த்து பண்றதெல்லாம் விரல் விட்டு எண்ணி போடலாம். அம்புட்டு அரிதா போச்சு. என்றவர் அதை குற்றமாக சொல்லாது குறையாக சொன்னார். மறைமுகமாய் அவரின் சம்மதத்தை அவர் பதிவு செய்திருக்க, சிலருக்கு அது ருசிக்கவில்லை. ஏன், யாருக்கும் குமரனின் திருமணத்தில் முதலில் உடன்பாடே இல்லை. குமரன் தான் அவர்கள் வீட்டில் வைத்தே காதல் என்ற ஒன்றை திருமணம் வரை கொண்டு வந்துள்ளான். அதுவே அங்கு ஆகாச சாகசமாக பேசப்பட, நயன மனோகரியும் அங்கு தரம் பிரிக்கப்பட்டிருந்தாள். குமரன் பயந்த பந்தை அவன் அப்பத்தா சமயம் பார்த்து சபையில் எறிந்திருக்க, உள்ளுக்குள் அத்தனை கலவரம் அவனுக்கு.